Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு ட்ரைலர் எது அப்படின்னா மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு நம்ம ஹரி பாஸ்கர் அண்ட் லாஸ்லியா நடிச்சு வெளியே ஒரு படம் வந்து வரப்போகுது. அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் தான் இப்பதான் விட்டுருக்காங்க. ஆனா இதுக்கான எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னைக்கு காலையில இருந்து வந்த மாதிரி தெரியல. எனக்கு தெரியல, மேபி நான் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஹரி பாஸ்கர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், யூடியூப்ல ஒரு சென்சேஷனாக இருந்துகிட்டு இருந்தவர். இப்போ அவருக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த படம் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இப்போ ரீசெண்டாக வந்தவங்கலாம் வந்துட்டாங்க, ஆனால் அப்போ உள்ளவங்க வந்து பெருசாகணும் சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உள்ளவங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு சும்மா ஏதோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பண்ணி மேலே வந்தவங்க. அண்ட் அவங்க வந்து அவங்களோட என்னன்னு சொல்றது, சொன்னால் தப்பாக போயிடும். நிறைய அக்காலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அவங்கெல்லாம் கூட வராங்க. அப்புறம் சிலவனுங்கள்லாம் என்ன கர்மாந்திரம் நடிக்கிறானுங்கன்னே தெரில, சும்மா வேணாம் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நடிச்சு ஏதோ ஓவர் நைட்ல சென்சேஷன் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 படம் 3 படம் இவனுங்க தலையை காமிச்சா ஆடியன்ஸ் பாக்குறானுங்களே சிரிக்கிறானுங்களே அப்படின்றதுக்காக சினிமாவில் வரவங்க இருக்காங்க, அவங்கள யூஸ் பண்ணிக்கிறவனுங்க இருக்கானுங்க. அந்த டேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்க வேணும் அப்படின்னு அவங்கள தேடி கண்டுபிடிச்செல்லாம் யூஸ் பண்றது கிடையாது. சும்மா அவங்க வந்து காமிச்சிட்டு போனாங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் சிரிப்பானுங்களே அப்படின்ற மாதிரி ஒரு 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 சிச்சுவேஷனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. பட் இவரை மாதிரி உள்ள ஆட்கள் எல்லாமே வந்து ஒரு லாங் இயர் போராடி அதுக்கப்புறமா சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைச்சு அந்த வாய்ப்பை சரியா யூஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு படத்துல நடிக்க போறாங்க. இவ்வளோ நாள் ஏன் இவர் படத்துல நடிக்கல அப்படின்றதுக்கான ரீசன்லாம் தெரியாது. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கு கிடைச்சது ரொம்ப லாங் டைம். தெரியல, பார்ப்போம். இந்த ட்ரெய்லர் வந்து 1 minute 55 seconds இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை யாரு டைரக்ட் பண்றா நியூஸ் மட்டும் பார்த்துக்கலாம். காஸ்டிங் லாஸ்ட்லியா இளவரசு சார் இருக்காரு, ஷாரா இருக்காங்க, ரயான் அண்ட் அதர்ஸ். அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அருண் ரவிச்சந்திரன். சினிமோட்டோகிராஃபி வந்து யாரு, கௌலத்துங்கவர்மன். குலோத்துங்கவர்மனை தான் அப்படி எழுதியிருக்காங்களா தெரியலையே. ஓகே. மியூசிக் டைரக்டர் வந்து ஓஷோ வெங்கட். எடிட்டர் ராம் சுப்பு. ஓகே, பார்க்கலாம். ட்ரைலர் 3, 2, 1 go. ஹானஸ்ட், ஒரு முக்கியமான விஷயமா அர்ஜென்ட்டா கிளம்ப வேண்டியதாயிடுச்சு. அதனால தான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அது மாதிரி ஆளும் இல்ல. சோ ஸ்வீட். அப்புறம் நம்ம விஷயம்லாம் எதுவும் அம்மாக்கு தெரியாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லி வச்சிருக்கேன். நீ பாட்டுக்கு ஏதாவது ஒளரி வச்சிடாத. ஃப்ரீ ஆயிட்டு சொல்லுமா, மீட் பண்ணலாம். ஓ, ரயான் தானா? ஓகே ஓகே. அடுத்து ஒரு மாசத்துக்கு நீ அவளை உன்னோட லவர் மாதிரிலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது. ஒரு ஃப்ரெண்டா தான் ட்ரீட் பண்ணணும். யூ காட் இட் ஆனஸ்ட். இப்போ என்ன பண்ணணும்? முதல்ல கட்டி பிடிச்சு கிஸ் அடிக்கணும். அடிங்க. பொசசிவ்னஸ் ரிலேஷன்ஷிப் கெடுத்துரும். அப்புறம் நீயே சந்தேகப்பட்டு டாக்ஸிக் லவரா மாதிரி இல்ல. ஹானஸ்ட், உன்னெல்லாம் லைஃப்ல யாருமே மிஸ் பண்ண கூடாதுடா. லெட்ஸ் கெட் மேரிட் டா ஹரிஷ். ஓ, ரிலேஷன்ஷிப்ல பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியல மச்சான். இந்த மாதிரி தற்கொலை பசங்கலாம் டேஞ்சர்னு சொன்ன கேட்டியா இசை? தயவு செஞ்சு என் மூஞ்சிலே முடிச்சிடாத போ. பொண்ணுங்களுக்கு ஒரு பையனை பார்த்தா தோணணும், இவன் கூட இருந்தால் நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு. இவ்வளோ நாளா லவ்னாவது ஒரு பொண்ணுட்டு இருந்து கிடைக்கிறதா நினச்சிட்டு இருந்தேன். டேய் யாரா? தம்பி நானும் ஒன்னா வேலை பார்க்கல. ஆமா, ஒன்னாதான் வேலை பார்த்தோம். ஐடி கம்பெனில தான். இப்போலாம் லிவிங் ட்ரெண்ட் போய் சட்டறது வாயில கப்பிட்டா புரியல. சிச்சுவேஷன்ஷிப் ட்ரெண்ட் வந்துருச்சு, புரியுதா? ஒரு நாள் ஒரு குட்டி பாவடை மாதிரி போட்டு ஒரு ஸ்னாப் அனுப்புனிய, நான் கூட பார்த்துட்டு செம்மையா இருக்குன்னு சொன்னேன். அது எல்லாருக்கும் அனுப்புனியா? ஆமா. ஐட்டோ, நீ அப்படிதான் அனுப்புவ. ஐயோ, ஹவுஸ் கீப்பிங் Jan 2025. பட் டேட் தெரியலையே. ஓகே, ட்ரைலர் ட்ரைலர் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபன் அண்ட் என்டர்டைனிங், ஒரு யூஸ்வல் கமர்ஷியல் பேக்கேஜில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதை தாண்டி பெருசாக எதுவும் இல்லை. பட் பார்ப்போம் படம் வந்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு அப்போ தெரிஞ்சிடும். அண்ட் இந்த இதில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஓரளவுக்கு ஃபன்னாக நல்லா ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு அது வந்து ஓகேஷ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் என்ன அப்படின்னா, இந்த எமோஷ்னல் கேட்டகரிலாம் வரும்போது அது ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகணும்னு சொல்லுவாங்கல்ல,
அது அந்த அந்த கனெக்ஷன் மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா படம் மேக்ஸிமம் ஹிட். அண்ட் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி படத்தை எடுத்திருக்காங்க, ஒரு ஜென் செட் மோடா, ஸோ அது ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு மோடில் படத்தை எடுத்திருக்காங்க. பார்க்கலாம் படம் வந்ததுக்கப்புறம். அண்ட் உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு என்ன தோணுச்சு, உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது பிடிக்கல அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்வி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.